திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம உருத்ர பசுபதி நாயனாருடைய வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? திருத்தலையூர் அப்படின்ற ஒரு ஊரில் அந்தனர் குலத்தை சேர்ந்த பசுபதினு ஒருத்தவங்க வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. அவர் சிவபெருமானுக்கு தொண்டு செய்கிறதுனா ஒரு அலாதியான பிரியமுடையவர். அதனால் சிவபெருமானுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டே சிவபெருமானுடைய உருத்ர மந்திரத்தை இடைவிடாமல் மனசுக்குள்ளே உள்ளன்போடு சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்படி சொல்லிகிட்டு இருந்தவர் ஒரு நாள் அந்த ஊரில் இருக்கிற தாமரை நிறைந்த இந்த தடாகம், அதாவது அந்த குளத்தில் இறங்கி கழுத்தளவு தண்ணியில் நின்றுட்டு அந்த உருத்ர மந்திரத்தை இடைவிடாமல் மன ஒருநிலைப்பாட்டோட அப்படியே சொல்லிகிட்டே இருக்கார், ராத்திரி பகல் பார்க்காம. இப்படி உருத்ர மந்திரத்தை இடைவிடாமல் அவர் சொல்லிக்கிட்டே இருந்ததுனால சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து புரட்டாசி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு அப்படியே உருத்ர பசுபதி நாயனாரை சிவலோகத்துக்கே கூட்டிகிட்டு போயிட்டாரு. புரட்டாசி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு தான் நம்ம உருத்ர பசுபதி நாயனாருடைய குரு பூஜை. உருத்ர மந்திரம் எவ்வளோ சிறப்பு வாய்ந்த மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்லியே முக்தி அடைஞ்சாரு நம்ம உருத்ர பசுபதி நாயனார். நம்ம சிவபெருமானுடைய திருவடி நிழலை அடையணும்னா வேதங்கள், ஆகமங்கள் போன்ற நூல்களை நம்மளால் படிக்க முடியலைன்னா கூட ஒரே ஒரு ருத்ர மந்திரத்தை உள்ளன்போடு மன ஒருநிலைப்பாட்டோட இடைவிடாமல் அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா சிவபெருமானுடைய திருவடி நிழலில் நமக்கு ஒரு இடம் இருக்குன்னு உருத்ர பசுபதி நாயனாருடைய வரலாறுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அவர் உருத்ர மந்திரத்தை இடைவிடாமல் ஜபிச்சதுனால தான் அவருக்கு உருத்ர பசுபதி நாயனார்னே பேர் வந்தது. ருத்ர மந்திரத்தோட மகிமையை இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ருக்கு, யஜூர், சாமம் என்ற வேதத்தின் நடுவதாகிய யஜுர் வேதத்தின் 7 காண்டத்துள் 4வது நூல் நடுவதாகிய 16வது அணுவாகத்தின் நடுவதாகிய 6வது சூக்தத்தில் விளங்குவதாகும். வேத புருடனுக்கு ஸ்ரீருத்ரம் என்பது கண்ணும் அதனுள் இருக்கும் பஞ்சாட்சரம் என்பது கண்மணியாகும். வேதங்கள் 4ம் வேதாங்கள் 6ம் நியாயம், மீமாமிசை, ஸ்மிருதி, புராணம் என்ற உபாங்கள் 4ம் ஆகிய 14 வித்தைகளிலும் வேதமே மேலானது. வேதத்தினுள் ஸ்ரீருத்ரமே மேன்மையுடையது, அதனுள் பஞ்சாட்சரமே மாண்புடையது, அதனுள்ளும் சிவ என்னும் 2 எழுத்துக்களே மேன்மையானவை. இதனை திருமூலர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் என்று தன்னுடைய திருமந்திரத்தில் சொல்லியிருக்காங்க. ருத்ரன் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ருத் அப்படின்னா துன்பம், திறன் அப்படின்னா தீர்ப்பவன், துன்பத்தை தீர்ப்பவன் ருத்ரன். அப்போ ருத்ர மந்திரத்தை நம்ம சொல்ல 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 நம்ம துன்பங்கள்லாம் குறைஞ்சி வாழ்க்கையில் இன்பமே பெருகும். உருத்ர பசுபதிக்கும் அடியேன் திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.